தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மூணாரின் காஷ்மீர்னு சொல்லக்கூடிய காந்தலூர்ல இருந்து மூணாருக்கு போற பேருந்து வழி பயணம் பற்றி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நம்மளுடைய காந்தலூர் முதல் மூணார் வரையிலான பேருந்து பயணம் காலையில் 11:50க்கு ஆரம்பமாகுது. காந்தலூர்ல இருந்து மூணாருக்கு மொத்த பயண தூரம் 50 கிலோமீட்டர் வருது. நம்மளுடைய பேருந்து பயணத்துல ஃபர்ஸ்ட் நாம காந்தலூர்ல இருந்து கோவில் கடவு வழியா மறையூர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். காந்தலூர்ல இருந்து நம்மளுடைய பயணம் இப்ப கோவில் கடவு பகுதி நோக்கி ஆரம்பமாகுது. காந்தலூர் பகுதியிலிருந்து கோவில் கடவுக்கு பயண தூரமா ஒரு 13 கிலோமீட்டர் வருது. காந்தலூர்ல இருந்து கோவில் கடவு பகுதிக்கு போற வழியில மொத்தம் 9 கொண்டை ஊசி வளைவுகள் அமைஞ்சிருக்கு. நாம இந்த காந்தலூர் முதல் மூணாறு வரையிலான பேருந்து பயணத்துல அனைத்து விதமான கால சூழ்நிலைகளான மழை, வெப்பம், மூடுபனி, குளிர், காற்று, அழகிய மேகம், அடர்ந்த காடுன்னு அனைத்தையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காந்தலூர் கேரளா மாநிலத்துல இடுக்கி மாவட்டத்துல தேவிக்குளம் ஊராட்சியில காந்தலூர் ஊராட்சியில தான் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இங்க வாழ்ற 90% மக்கள் தமிழ் மொழியும் 10% மக்கள் மலையாளம், தெலுங்கும் பேசி வாழ்ந்து வராங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி காந்தலூர்ல 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சு வராங்க. காந்தலூர் பகுதி மிகவும் அழகான குளிர்ச்சியான சுற்றுலாத்தலம் அப்படின்றதால தமிழ்நாடு மக்களும் மற்ற மாநில மக்களும் தங்களோட விடுமுறை நாட்களையும் வெப்ப காலங்கள்ல குளிர்ச்சியை தேடி வர இடமா இந்த காந்தலூர் அமைஞ்சிருக்கு. எதுக்காக இந்த காந்தலூரை மக்கள் தேடி வராங்கன்னா, இங்க வருடம் முழுவதும் குளிர்ச்சியான கால சூழ்நிலை மட்டுமே இருக்கும் அப்படின்றதாலதான். இங்க தங்கும் விடுதிகள்ல தங்கி காலை நேரங்கள்ல சூரிய உதயம் பார்க்கறது, ட்ரக்கிங் போறது, இங்க அமைஞ்சிருக்கிற அருவிகள்ல குளிக்கிறது, கரடுமுரடான பாதைகள்ல ஜீப் சவாரி செய்யறது, காட்டு விலங்குகள் பார்க்கிறது, இரவு நேரத்துல ஃபயர் கேம்ப், இங்க உள்ள பள்ளத்தாக்கு, வியூ பாயிண்ட்ஸ், தோட்டங்களை சுத்தி பார்க்கிறதுன்னு ஏராளமான பொழுதுபோக்குகள் இந்த காந்தலூர் பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. காந்தலூர் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா விவசாயம் திகழ்து. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, சுற்றுலா வர மக்களை நம்பி டூரிஸ்ட் கைடு, ஜீப் சவாரி, ஆட்டோ, தங்கும் விடுதிகள் மூலமா வருமானங்களை ஈற்றி வராங்க. காந்தலூர்ல குளிர்கால காய்கறிகள் மற்றும் பல வகைகள் அதிகமா விளைவிக்கிறாங்க. தென்னிந்தியாவில் ஆப்பிள் விளையிற ஒரே இடமா காந்தலூர் திகழ்து. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கொய்யா, பலா, பிளம், மாதுளை போன்ற பழங்களும், பீன்ஸ், முட்டைக்கோசு, காலிஃபிளவர், கேரட், உருளை, பூண்டு போன்ற காய்கறிகளும் விளைவிச்சு விவசாயம் செஞ்சு வராங்க. மா, பலா, வாழை, தென்னை, பாக்கு, கரும்பு, மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர்களையும் விவசாயம் செஞ்சு வராங்க. காந்தலூர் பகுதியை சுற்றி அதிகமான இடங்கள்ல கரும்புகள் விளைவிக்கப்படுது. விளைவிக்கப்படுற கரும்புகளை இங்க உள்ள ஆலைகள்ல வெள்ளமாக்கி மக்களுக்கு நேரடியாக விற்பனை செஞ்சு வராங்க. காந்தலூர்ல இருந்து நாம இப்ப ஆனக்கோட்டை பாறை பார்க் இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு அழகிய வியூ பாயிண்டோட ஒரு பார்க் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே நமக்கு இங்க சோதனை சாவடி ஒன்று அமைஞ்சிருக்கு.
இந்த பகுதியில் 3 கொண்டை ஊசி வளைவுகள் தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வரும் பொழுது மலைகளில் ரொம்பவும் கவனமாகவும் பாதுகாப்பாக வர்றது நல்லது. காந்தலூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம கோவில் கடவு பகுதியை வந்தடைஞ்சாச்சு. கோவில் கடவு பகுதியில ஒரு அழகான ஆறு கடந்து போற பாலம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஆறு தான் வந்து பாம்பாறு. இந்த பாம்பாறு எங்க போய் சேருதுன்னா தமிழ்நாட்டில் அமைஞ்சிக்கக்கூடிய அமராவதி அணையில போய் சேருது. கோவில் கடவு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம மறையூர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். கோவில் கடவு பகுதியிலிருந்து மறையூருக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. கோவில் கடவு பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப உடுமலையிலிருந்து மூணார் போகக்கூடிய சாலையில இணைகிறோம். கோவில் கடவு பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்ப மறையூர் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சாச்சு. இங்க நம்முடைய பேருந்து ஒரு சிறிய தேநீர் இடைவெளிக்காக வந்து நிறுத்தப்படுது. காந்தலூர்ல இருந்து மறையூர் வழியா மூணாருக்கு பேருந்து பயண கட்டணமா ஒரு நபருக்கு 90 ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க. 5 நிமிட பேருந்து நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மூணார் பேருந்து பயணம் மறையூர்ல இருந்து ஆரம்பமாகுது. மறையூர்ல இருந்து மூணாருக்கு மொத்த பயண தூரம் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வருது. பேருந்து நிலையத்திலிருந்து போகும்பொழுது நமக்கு இங்க இடது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நம்ம மூணார் போனதான் பெட்ரோல் பங்க், அதனால இங்கேயே எரிபொருள் நிரப்புறவங்க நிரப்பிக்கோங்க. மறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து அணக்கல்பட்டி வனத்துறை அலுவலக பகுதிக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. நாம இப்ப அடர்ந்த சந்தன மர காடுகள் வழியா பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். கேரள மாநிலத்துல இந்த மறையூர் பகுதியில மட்டும்தான் சந்தன மரங்கள் வந்து அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சந்தன காடுகள் சுமார் 65,000 மரங்களை கொண்டு அமைஞ்சிருக்கு. இங்க உள்ள சந்தன மரங்கள் மிக உயரமானதாகவும் வாசனை நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. மறையூர்ல அமைஞ்சிக்கக்கூடிய இந்த சந்தன மர எண்ணெய்கள் வந்து மருத்துவ பயன்பாடு கொண்டதா வந்து அமைஞ்சிருக்கு. பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் அணக்கல்பட்டி வனத்துறை அலுவலகத்தை வந்தடைஞ்சாச்சு. அணக்கல்பட்டி வனத்துறை அலுவலக பகுதியிலிருந்து அடுத்து நம்ம சட்ட மூணார் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சோதனை சாவடிக்கு போக போறோம். சட்ட மூணார் சோதனை சாவடிக்கு பயண தூரமா ஒரு 8 கிலோமீட்டர் வருது. நம்மளுடைய காந்தலூர் முதல் மூணாறு வரையிலான பேருந்து பயணத்தில் நாம இப்ப பல்லநந்து பகுதியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நம்மளால அதிகப்படியான பாக்கு தோட்டங்களையும் வீடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பல்லநந்து பகுதியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா நமக்கு இங்க இடது பக்கத்துல காப்பி தோட்டங்கள் ஆரம்பமாகுது.
காந்தலூர் முதல் மூணார் வரையிலான பேருந்து பயணத்துல நாம இப்ப சட்ட மூணார் சோதனைச்சாவடி பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில இடது பக்கத்துல தூரத்துல பாம்பார் நதி ஓடுற அழகிய காட்சியை பார்க்க முடியுது. இங்க இருந்து நமக்கு தேயிலை எஸ்டேட் வந்து ஆரம்பமாகுது. நாம பயணிக்கிற வழி முழுக்க இரண்டு பக்கங்கள்லையும் அதிகமான இடங்கள்ல சின்ன சின்ன அழகான தேநீர் கடைகள் அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த வழிகளில் பயணம் செய்யும் பொழுது இந்த கடைகளில் தேநீர் அருந்திட்டு இயற்கையான காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். எட்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்ப சட்ட மூணார் பகுதியில் அமைஞ்சிக்கக்கூடிய சோதனை சாவடியை வந்தடைஞ்சாச்சு. இங்க அனைத்து வாகனங்களும் முறையா சோதனை பண்ண பிறகு இங்கிருந்து மேல போக அனுமதிகள் வழங்கப்படுது. சட்ட மூணார் பகுதியில் அமைஞ்சிக்கக்கூடிய சோதனை சாவடியிலிருந்து அடுத்து நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக போறோம். போற வழியில் நமக்கு இங்க மழை பொழிவு ஆரம்பமாகுது. பயணம் இன்னும் இனிமையா இருக்க போகுது. சட்ட மூணார் சோதனை சாவடியிலிருந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பயண தூரமா ஒரு 3 கிலோமீட்டர் வருது. காந்தலூர் முதல் மூணாறு வரையிலான பேருந்து பயணத்தில் நாம் இப்ப லக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க போற வழியில அதிகமான டீ எஸ்டேட்டுகளையும் சாலையோர அழகு செடிகளையும் பார்த்து ரசிக்க முடியுது. நாம் இப்ப பேருந்தோட ஜன்னல் ஓரத்துல மலைகளை ரசிச்சுக்கிட்டு மலை பொழிவுல போய்கிட்டு இருக்கோம். சட்ட மூணார் பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பகுதியை வந்தடைகிறோம். இங்க நமக்கு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த வழியா வந்தீங்கன்னா இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்ல போய் நீங்க உள்ள குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாம இப்ப லக்கம் பகுதியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க இருக்க எஸ்டேட் எல்லாம் வந்து கண்ணன் தேவன் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வாகவுரை தேயிலை தொழிற்சாலையும் ஒன்று அமைஞ்சிருக்கு. லக்கம் பகுதியிலிருந்து வாகவுரை எஸ்டேட் வழியா நாம அடுத்து தலையார் பகுதிக்கு போக போறோம். லக்கம் பகுதியிலிருந்து தலையாருக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. காந்தலூர் முதல் மூணாறு வரையிலான பேருந்து பயணத்தில் நாம இப்ப தலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க போற வழியில அதிகமான மூடு பனி சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் குளிர்ச்சியா மழை பொழிவுல அழகா இருக்கு இந்த பேருந்து பயணம். லக்கம் பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப தலையார் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. தலையார் பேருந்து நிறுத்தத்திலிருந்து அடுத்து நாம நயமக்காடு பகுதியை நோக்கி போக போறோம்.
தலையார் எஸ்டேட் பகுதியிலிருந்து 8வது மைல் வழியா நயமக்காடுக்கு பயண தூரமா ஒரு 9 கிலோமீட்டர் வருது. மறையூர்ல இருந்து மூணார் போகக்கூடிய சாலைகள்ல அதிகமான இடங்கள்ல தேயிலை எஸ்டேட்டுகளும் குறைந்த இடங்கள்ல காபி எஸ்டேட்டுகளும் வந்து அமைஞ்சிருக்கு. கால சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ மழை பொழிவுகளும் மூடுபனியும் இங்க அதிகமான இடங்கள்ல பார்க்க முடியும். போற வழிகள்ல அனைத்து இடங்கள்லயும் வந்து மலைகள்ல இருந்து தோன்ற அருவிகளை பார்க்க முடியும். நீங்க இந்த மூணார் போற வழிகள்ல முழுக்க இயற்கை நிறைந்த பகுதியில் மட்டுமே கண்ணுகளுக்கு வந்து தெரியும். நீங்க ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னா மறையூர்ல இருந்து போகக்கூடிய மூணார் வழி உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதா வந்து அமையும். ஆனா நீங்க தகுந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி பார்த்து வரணும். நீங்க மூணாருக்கு வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஜூன்ல இருந்து பிப்ரவரி மாதங்கள்ல பிளான் பண்ணுங்க. அப்ப இங்க குளிர்காலங்கள் மூடுபனி அதிகமா இருக்கும். மூணார் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளத்தின் தென் மாவட்டமான இடுக்கி மாவட்டத்துல ஒரு தலைநகரமா அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. தேயிலை உற்பத்தி தான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு தொழில். ஆங்கிலேயர் காலத்துல தான் தேயிலை பயிர் தோட்டங்கள் வந்து இங்க தொடங்கியிருக்காங்க. ஜான் டேனியல் முன்ரே அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இங்க முதல்ல தேயிலை தோட்டங்களை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த உயர்ந்த மலைகள்ல உருவாகி ஓடக்கூடிய 3 ஆறுகள் ஒன்று கூடுற இந்த இடம் தான் வந்து மூணார் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரத்துல மூணார் மலைப்பகுதியில ராஜமலை தொடர்ல தான் அமைஞ்சிருக்கு. மூணார்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ராஜமலையில தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்களின் செடிகள் வந்து அதிக அளவுல இருக்கு. மூணார் பகுதியை சுற்றி ராஜமலை, ஆனைமுடி மலை, ரோஸ் கார்டன், மாட்டுப்பட்டி அணை, எக்கோ பாயிண்ட், குண்டலை அணை, லோகார் டீ மியூசியம், டாடா மியூசியம், கல்லன் குகை, பெரிய கானல் அருவி, ஆனையரங்கல் அணை, லக்கம் அருவி, வாகுவரை தேயிலை தோட்டம்னு அதிகமான இடங்கள்ல சுத்தி பார்க்க இடங்கள் அமைஞ்சிருக்கு. மூணார் மலைப்பகுதியை சுற்றி அதிகமான வனவிலங்குகள் வந்து காணப்படுது. 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 500க்கும் மேற்பட்ட பல வகை மரங்கள், 85 வகையான பட்டாம்பூச்சிகள், 48 வகையான பாலூட்டிகள், 33 வகையான ஊர்வனன்னு நிறைய விலங்குகள் வந்து காணப்படுது. புள்ளிமான், கவுர், நீலகிரி, லாங்கூர், காட்டு யானை, சிறுத்தை, புலி, முள்ளம்பன்றி, காட்டுப்புனின்னு பல வகையான வன விலங்குகள் வந்து இந்த மூணார் மலைகள்ல காணப்படுது. அழிந்து வரும் விலங்குகள்ல ஒன்றான நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய சிறப்பு அம்சங்கள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த வரையாடுகள் வந்து 4000 அடி உயரத்துக்குள்ள மலைகளை மட்டுமே வாழும் சொல்லி சொல்றாங்க. இது கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள்ல ஒரு சில இடங்களிலே காணப்படுது. இதோட எண்ணிக்கை மிகவும் குறைந்து இப்ப 1000 அளவுல தான் வந்து இருக்கு. தலையார் பகுதியிலிருந்து 9வது மைல் வழியா ஒரு 9 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப நயமக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சாச்சு. இங்க அதிகமான கோவில்கள் இருக்கிறதையும் வீடுகள் எஸ்டேட்டுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நயமக்காடு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம இரவிக்குளம் தேசிய பூங்காவை நோக்கி போக போறோம். நயமக்காட்டுல இருந்து தேசிய பூங்காவுக்கு பயண தூரமா ஒரு 4 கிலோமீட்டர் வருது. நயமக்காடு பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப இரவிக்குளம் தேசிய பூங்காவுக்கு வந்தடைஞ்சிட்டோம். நீங்க இந்த இரவிக்குளம் தேசிய பூங்காவை சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா ஒரு நாள் பிளான் பண்ணி வாங்க. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுல அமைஞ்சிருக்கு.
இரவிக்குளம் தேசிய பூங்காவிலிருந்து அடுத்து நாம மூணார் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம். இரவிக்குளம் தேசிய பூங்காவிலிருந்து மூணார் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு 8 கிலோமீட்டர் வருது. தமிழ்நாட்டில இருந்து 2 வழிகளில் பயணம் செய்யறது மூலியமா நாம இந்த மூணாரை வந்தடையலாம். உடுமலைப்பேட்டையிலிருந்து மறையூர் வழியா மூணார் வரலாம். தேனியிலிருந்து போடிமெட்டு வழியா நாம மூணாரை வந்தடையலாம். தேனியிலிருந்து போடிமெட்டு வழியா மூணார் வரக்கூடிய சாலை பேருந்து வழி பயணத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய காந்தலூர் முதல் மூணார் வரலான பேருந்து பயணத்துல நாம இப்ப பெரிய ஊரை டீ ஃபேக்டரி இருக்கிற இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். காந்தலூர்ல 11:50க்கு ஆரம்பிச்ச நம்மளுடைய காந்தலூர் முதல் மூணாறு வரையிலான பேருந்து பயணம் இப்போ 2:30க்கு முடிவடையுது. சுமார் ஒரு 2.25 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூணார் பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். இதோட நம்மளுடைய காந்தலூர் முதல் மூணார் வரையிலான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.